வேண்டாம். சோசியல் மீடியாவில் வரும் அதார் உதார் ரீல்ஸ்கள் படிக்கும் மாணவர்களை எப்படி சீர்கெடுத்து வைத்துள்ளது என்பதையும், மாணவர்கள் தன்னிலை மறந்து எந்த அளவிற்கு செல்போனிற்கு அடிமையாக கிடக்கின்றார்கள் என்பதையும், குழந்தைகளை செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கும் பெற்றோர்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தும் பள்ளிக்கூடத்தில் நடந்த இந்த சம்பவத்தின் காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் இவன். அவன் எதிரே இருக்கையில் அமர்ந்திருப்பவர் அந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமார். தலைமை ஆசிரியர் முன்னால் அந்த மாணவன் அமர்ந்திருக்கும் ஸ்டைலை பாருங்கள். வகுப்பறைக்கு செல்போனை கொண்டு வரக்கூடாது என்பது பள்ளிக்கூடத்தின் விதி. விதியை மீறி வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது செல்போனை பயன்படுத்தியுள்ளான் இந்த மாணவன். உடனே ஆசிரியர் அதை கண்டித்து அவனது செல்போனை பறிமுதல் செய்துள்ளார். நீ எப்படி என் செல்போனை புடுங்குவ என முதலில் வகுப்பறையில் ஆசிரியருடன் சண்டை போட்டு ஆசிரியரை மிரட்டியுள்ளான். உடனே ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் வந்து செல்போனை கொடுத்து நடந்ததை கூறியுள்ளார். தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்த இந்த மாணவன் தலைமை ஆசிரியரை பார்த்து என் செல்போனை ஒழுங்கா குடுறா, இல்ல நீ வெளியே வந்த காலி ஆயிருவ என மிரட்டும் காணொளிதான் இது. ஏண்டா இப்படி பேசுற என கேட்ட பக்கத்தில் இருந்த ஆசிரியரை அடிக்க பாய்கின்றான் மாணவன். அதோடு மட்டுமல்லாது போனை கொடுக்கலினா நீ என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் எனவும் மிரட்டுகின்றான். அவன் மிரட்டுவதை செல்போனில் பதிவு செய்தவாறு பொறுமையாக வேடிக்கை பார்த்த தலைமை ஆசிரியர் கடைசியில் அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டார். மாணவனை பள்ளியில் இருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டதோடு இந்த காணொளியை கொடுத்து காவல்துறையில் மாணவன் மீது புகாரும் அளித்துள்ளார். செல்போனால் அவனின் படிப்பும் அவனது பெற்றோரின் கனவும் பாழாகி போனது. இந்த காலத்து மாணவர்கள் செல்போனிற்கு எந்த அளவிற்கு அடிமையாகி உள்ளார்கள் என்பதையும், அது கிடைக்காத பட்சத்தில் அத்துமீறி எந்த எல்லைக்கும் செல்லும் நிலைக்கு அவர்கள் ஆளாகியுள்ளார்கள் என்பதையும் இந்த காணொளி உணர்த்துகின்றது. சிறு வயதிலேயே குழந்தைகளை செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கும் பெற்றோர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த காணொளி உணர்த்துகின்றது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது.